to Tamil Gospel Tabernacle channel. இந்த வருஷத்துல நாம் எதை அதிகமா நேசிக்கிறோம்? ஆவிக்குரிய ஜீவியத்தையா இல்ல உலக பிரகாரமான ஜீவியத்தையா? மாம்சீகமான வாழ்க்கையவா இல்லாவிட்டால் தெய்வீகமான வாழ்க்கையவா? மனிதனையா தேவனையா? நீங்க யார் அதிகமாய் இந்த வருஷத்துல நேசிச்சீங்க? ஆண்டவர் கேட்கிறார், என்ன நேசிக்கிறாயான்னு தான் கேள்வி கேட்கிறார். யோவான் 21 அவர் கேட்கிற கேள்வி, இவர்களில் எல்லாரிலும் நீ என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா? வேற ஒரு கேள்வி கிடையாது. நீ ஏன்பா இந்த தப்பு பண்ண? என்னை சபிச்சிட்டியப்பா, என்னை துரோகம் பண்ணி போயிட்டியே, நான் தான் உனக்கு சொன்ன இல்லையா, 3 தடவை நீ மறுதளிச்சிருவ, அப்படி ஒரு சான்ஸ் உனக்கு இருக்குன்னு சொன்ன, நீங்க உஷார் இல்லாம போயிட்டியே, இவ்வளவு கவலையினமா இருக்கிறிய, நீ எல்லாம் எங்க வாழ்க்கையில முன்னேற போற, நீ எங்க ஊழியத்துல நிக்க போற, அப்படிலாம் சொல்லல. அவன் போன பாதை அவருக்கு தெரியும் இல்லையா? நான் செல்லும் வழியை அவர் அறிவார். செல்லும் வழியை மாத்திரமல்ல, சென்ற வழியையும் என்ன செய்வார்? அவர் அறிவார். எந்த கிரிட்டிக்கல் பொசிஷன்ல இவன் தடுமாறினா, எங்க இவ தடுமாறினா, எந்த இடத்துல இவள் கால் சறுக்கிட்டு, அது தெரியும். தெரியுமா தெரியாதா? நிச்சயமா தெரியும். எந்த ஸ்பாட்ல அநேகர் இன்னைக்கு நியாயம் இருக்காததுக்கு காரணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம பார்வையில ஏன் ஆண்டவர் இவனை வச்சிருக்காருன்னு நினைப்போம். ஏன்னா நம்ம வியூவே என்னது, ஒரு அளவுதான் போகும். ஆனா தேவன் அப்படி அல்ல. அப்ப எந்த இடத்துல தன்னை ஸ்டாண்ட் பண்ண முடியாம தடுமாறினா, தப்பு பண்ணா அப்படிங்கறத அவர் கண் கண்டபடி அவர் என்ன செய்யறதில்ல, நியாயம் இருக்கிறது இல்ல. அவர் தேவன் இருதயத்தை அறிகிறார். அவனுக்கு வந்த போராட்டம் என்ன, அவனுக்கு வந்த தாக்குதல் என்ன, வெளியரங்கமா வந்த போராட்டம் என்ன, மறைவாக வந்த போராட்டம் என்ன, அதுல அவன் மனசுல அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டான், அதுக்கு நம்ம எவ்வளவு கிருபை அவனுக்கு கொடுத்திருந்தோம், இதெல்லாம் வச்சுதான் அவர் மெஷர்மெண்ட் பண்ணி, சரி இன்னும் சான்ஸ் கொடுத்தா என்ன செய்வான், இன்னும் கொஞ்சம் கிருபையை கூட்டினா என்ன செய்யலாம், நின்றுவான். இனி அடுத்த ஸ்டெப்ல அவன் இன்னும் கொஞ்சம் கிருபையை கொடுப்பேன், இன்னும் கொஞ்சம் விசுவாசத்தை கொடுப்பேன். ஒருவேளை இந்த வீக்னஸ் இருந்ததுனாலதான் தடுமாட்டான் போல் இருக்கு, இன்னும் கொஞ்சம் பலன் தர்றேன், அவனுக்கு சுகம் தர்றேன், அவனுக்காக பிரேயர் பண்றதுக்கு ஒரு 4 பேரை வைக்கிறேன். அந்த பிரேயர் சப்போர்ட்ல அவன் செஞ்சிடுவான், வின் பண்ணிடுவான். இப்படித்தான் கர்த்தர் அடுத்த ஸ்டெப் அவனுக்கு கொடுத்தார். அதனாலதான் பேதுரு வந்த உடனே தூக்கி எறியாம, நான் உன்கிட்ட ஒண்ணுமே பேச விரும்பல, நீ என்ன நேசிக்கிறாயாங்கிறதுக்கு மட்டும் நீ என்ன செய், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு பதில் சொல்லு. அந்த பதில் கரெக்டா இருந்தா நான் உன் கையில மறுபடியும் எதை கொடுத்துருவேன், ஊழியத்தை கொடுத்துருவேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த வருஷத்துல நீங்க எவ்வளவு இயேசுவை நேசித்தீர்கள், அதை நீங்க பாருங்க. அதை மட்டும் சிந்திச்சு பாருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஒருவன் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட கடவன். வாசிங்க 1 கொரிந்தியர் 16:22. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். பாருங்க, அப்போ இந்த வருஷத்துல நமக்கு சாபத்துக்கு ஒரு காரணம் இதுதான். நம்ம யாரை நேசிக்கல, கர்த்தரை நேசிக்காத நேரங்கள் தான். கர்த்தரை நேசிக்காத நேரங்கள் எல்லாம் நமக்கு என்ன டைம் ஆயிருச்சு, அது சாபத்தின் டைமா மாறி போயிடுச்சு. அதனால தான் நமக்கு சில காரியங்கள் சக்சஸ் ஆகாம முட்டி மோதி உருண்டு பல்லு உடைஞ்சு கீழே விழுந்து சோத்திரம். இன்னொரு இடத்துல இருக்கு, அவரிடத்துல அழியாத அன்பு. அதாவது அந்த அன்பை சேஞ்சே பண்ண முடியாது. அந்த அளவு இயேசுவை நேசிக்கணும். வாசிங்க எபேசியர் 6:24. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதா. அழியாத அன்பு, அதை மாற்றலாம் முடியாது. நேச வைராக்கியம், நேச அனல் எப்படிப்பட்டது, நேச வைராக்கியம் என்னது, அது ஒரு அக்னி. அதை திரளான தண்ணீர் வச்சு என்ன செய்ய முடியாது, அணைக்க முடியாது. தண்ணி ஊத்த எரியத்தான் செய்யும். வாசிங்க உன்னத பாட்டு 8:6. நேசம் மரணத்தை போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதா இருக்கிறது. அதன் தழல் அக்கினி தழலும், அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமா இருக்கிறது.
திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். அந்த அக்னி அது ஒரு அக்னி. அதுக்கு முன்னால பணமும் நிக்காது, பொருளும் நிக்காது, உலகமும் நிக்காது, எதுவுமே நிக்காது. அப்படிப்பட்ட ஒரு நேசத்தை இந்த வருஷத்துல நீ நேசித்தாயா ஆண்டவரே? நமக்கு இந்த 3ஆம் கிளாஸ் பிள்ளைங்க மாதிரி சண்டையை போட்டு, என்ன ஆண்டவரே சும்மா நான் எவ்வளவு ஜெபிச்சேன், ஏன் கிடைக்கல? போங்க ஆண்டவரே, நான் கோயிலுக்கு போக மாட்டேன், நான் ஜெபிச்ச என்னத்தை பார்த்துட்டேன், நான் ஜெபத்துக்குள்ள போக மாட்டேன், போனாலும் முழங்கால் போட மாட்டேன், ஜெபிக்கவே மாட்டேன், கண்ணே மூட மாட்டேன். ஏதோ ஃபார்மாலிட்டிக்கு என் மனைவி கூப்பிட்டா, புருஷன் கூப்பிட்டான்னு, பிள்ளைங்க கூப்பிட்டான்னு வருவேன். எங்க அம்மா சொல்றாங்க. அப்போ அது என்ன இல்ல, உன்னுடைய நேசத்துல கலங்க உண்டாயிடுச்சு. இயேசுவை நீ எந்த அளவுல நேசிச்ச? உன்னுடைய நேசம் அழியாத அன்பு, அது திரளான தண்ணீர். அதுல பாருங்க, திரளான தண்ணீர்னு சொல்லிட்டு அது ஒரு ட்ரம் தண்ணி தூக்கி அக்னி சொல்லையில ஊத்துனா அணைஞ்சு போகாது. அப்படி அணைஞ்சாலும் அடுத்து இருக்கிற அக்னியில நெஞ்சிடும், சட்டுன்னு தண்ணியை நக்கிடும். அதனால அடுத்த ஒரு வார்த்தை வருது, வெள்ளங்களும் அதை என்ன செய்யாது, அவிக்க மாட்டாது. பெரிய வெள்ளமே வந்தா கூட அந்த அளவு ஸ்ட்ராங். ஜீவனை காட்டிலும் ஆண்டவரை நேசித்தார். அந்த வெறித்தனத்துலதான் பாதி பேர் ஊழியத்தில் இருக்காங்க. அந்த வெறித்தனத்துலதான் பாதி பேர் விசுவாசத்துக்காக உயிரை கொடுக்கிறான். விசுவாசி அந்த அன்பு, அந்த ஆரம்பத்தில் கொண்டிருந்த அன்பு சொல்றார். ஆரம்பத்தில் கொண்டிருந்த அந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. ஆண்டவரை நீ எவ்வளவு நேசிச்ச ஒரு ஆள். உன் இளவயதின் பக்தின்னு சொல்றது இளவயதின் நேசம் தான். நீ என்னை நேசித்த போது, நீ வாழ்க்கைப்பட்டிருந்த போதுன்னு சொல்றாரு. அந்த நேசம் எவ்வளவு, ஆண்டவரை நீங்க எவ்வளவு நேசிச்சீங்க ஆளுங்க. எனக்கெல்லாம் இந்த சியோன் நான் பார்த்ததே கிடையாது. ஆனா அந்த சியோன்ங்கிற வார்த்தைக்காக நான் கத்திருக்கிற கத்தும். கூட்டத்துல அந்த பாட்டு பாடுவாங்க விசுவாசியா இருக்கும்போது, சியோன் வந்துட்டா கத்திடுவோம். வீட்டுல இந்த லான்சிஸ்ட் ஏசும். அவங்களுக்கு இப்ப யாவும் இருக்கான்னு தெரியாது. வீட்டுக்கு இந்த பாரு, இந்த பாட்டு பாடும்போது கைத்தட்டி ஆவில் நிறைஞ்சு பாட்டை என்னை பாட்ட விடாம நினைச்ச கூடாது, தடுக்க கூடாது. சும்மா அதுக்குள்ள 2வது பாட்டிலே ஆவில் நிறைஞ்சு நீங்க கூட்டத்தை கெடுத்துறீங்க. நான் சொல்லுவேன், நான் இல்லக்கா, இன்னொரு 4 பேர், அவங்க 4 பேர் நாங்க ஒரு குரூப்பா நாங்க உள்ள வந்தோம். அப்படி ஒரு வெறித்தனம். இப்ப சியோன்னு பாட்டா கேட்டா தூங்கிட்டு இருக்கோம். அந்த வேர்டு, அந்த வார்த்தையில் உள்ள அக்னி நமக்கு என்னஞ்சிருச்சு, அவிஞ்சு போயிச்சே, குறைஞ்சிருச்சு. நீ யாரை நேசிச்ச? பணத்தை நேசிக்கிறாங்க ஒரு சிலர். அவங்களுக்கு மைண்டே மணி மைண்ட். பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். தமிழ்ல பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். இங்கிலீஷ்ல பணம் எல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்கும். அப்படிதானே? மணி ஆன்சர்ஸ் எவ்ரிதிங். எல்லாத்துக்கும் பதில் சொல்லுமா? அது பணம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும். தமிழ்ல சொல்லுவான், பணம் பாதாளம் மட்டும் என்ன செய்யும்? பாயும். பணம்னா பிணமும் என்ன செய்யும்? விசுவாசிகள் நடைபெணமாக விசுவாசத்தை விட்டு விட்டவர்கள் அவங்க பிணம். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அவன் பணம் ஆண் திறந்துருவான். அப்படி அல்ல நம்முடைய வாழ்க்கை. பண ஆசை எல்லா தீமைக்கும். பணத்தை நீ நேசிக்கிறையா? சாலமோன் கர்த்தரிடமிருந்து ஞானத்தை வாங்கினான். அந்த ஞானத்தை வச்சு அவன் முன்னேறினானே தவிர அந்த ஞானத்தை நேசிக்கல. அங்கதான் அவன் ஃபால்ட். ஞானத்தை வாங்கிக்கிட்டான், வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கிட்டு அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தான். ஆனா ஞானத்தை என்ன செய்யல அவன்? ஞானம் இயேசுன்னு அவன் நேசிக்கல. அந்த ஞானத்தினால் கிடைத்த புகழ்ச்சியினால பெண்களை தான் கூட்டிக்கிட்டே இருந்தான். அது கடைசியில அவனை விசுவாச வீரர் பட்டியல இருந்து தூக்கி எரிஞ்சிருச்சு, வெளியே போடான்னு சொல்லி. பெரிய ஞானி. எனக்கு இந்த கூட்டத்தில் வந்த பிறகு ஆண்டவர் சொன்னது, அவன் ஞானத்தை கேட்டு வாங்கினான், ஆனால் ஞானத்தை என்ன செய்யல? நேசிக்கல. எதை சம்பாதித்தாலும் எதை சம்பாதி? ஞானத்தையும் புத்தியையும் சம்பாதி. நீ பணத்தை சம்பாதிக்கிறத விட ஞானம், கிறிஸ்துவை சம்பாதி. ஞானத்தை நீ நேசிக்கலையே, அதனால அவனை விசுவாச வீரர் பட்டியல வைக்கல. ராஜாக்களின் பட்டியல வேணா பார்க்கலாம். அவனை உலகத்துல நீ ஒரு விசுவாசின்னு ஒரு பட்டியல இருக்கலாம், பரலோகத்துல விசுவாச வீரர் பட்டியல என்ன செய்யணும்? நீ வரணும். அதுக்கு காரணம் அவனை ஞானத்தை அவன் நேசிக்காமல் போனான். இந்த உலகத்துல நீங்க யாரை நேசிக்கிறீங்க? ஒரு சிலர் தாய் தகப்பனை ரொம்ப நேசிக்கிறாங்க, ஒரு சிலர் பிள்ளைகளை கணக்கு வழக்கு இல்லாம நேசிக்கிறாங்க. ரெண்டுமே குற்றம். வாசிங்க அந்த வசனம். தன் தகப்பனையாவது
தன் தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மத்தேயு 10:37. மத்தேயு 10:37. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. இதனுடைய அர்த்தம் என்ன? அப்ப புருஷனை நேசிக்க கூடாது, அம்மா அப்பாவை நேசிக்க கூடாது, சோறு போடக்கூடாது, தண்ணி கொடுக்க கூடாது, கூப்பிட்டா பதில் சொல்லக்கூடாது, எப்பா என்னை தூக்கி வைனா தூக்கி வைக்க கூடாது. அப்படி அல்ல. அப்ப நீங்க அறிவினர்களா? இதை புரிந்து கொள்ள முடியாதவர்களா நீங்க அறிவினர்களா? அப்படி அல்ல. அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை செய்யணும். ஆனா அதே நேரத்தில் கிறிஸ்துவும் உங்க அம்மாவையும் நிப்பாட்டும் போது எந்த பேலன்ஸ் தான் கரெக்டா இருக்கணும்? கிறிஸ்து தான் அந்த பேலன்ஸ்ல என்ன செய்யணும்? ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏலி விஷயத்துல அவன் ஒரு பெரிய பிரதான ஆசாரியன். பிரதான ஆசாரியன், லேவியன், ஆசாரியன். ஆசாரியன் யாரு? யாரு? பிரதான ஆசாரியன். அப்படிப்பட்ட ஒரு ஆளு. அப்பனா அவன் ஊழியத்துக்காக என்ன செய்யணும்? ஜீவனை அப்படியே கொடுக்கணும், வார்த்தரணும், அப்படியே எடுத்து இருதயத்தை ஊத்திரணும் அப்படியே. அப்படிப்பட்ட ஆளு யார நேசிச்சானா? ஆண்டவர் சொல்றார், நீ என்ன மதிக்கல, நீ ஒரு ஊழியக்காரன், என்னைய மதிக்கல, ஆனா அவன் குமாரரை மதித்தா, இன்றைக்கு உன்னை நியாயம் இருக்கிறார். எப்படி இருக்கும் வேர்டு? வாசிங்க இந்த வசனம். 1 சாமுவேல் 2:29. நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்கிறார். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவர் சொல்றாரு, நான் உனக்கு ஒரு ஊழியம் கொடுத்து உன்னை கனம் பண்ணி உன்னை இந்த டாப் ஸ்டாண்டர்ட்ல நான் வச்சு அந்த தேசத்துல அந்த ராஜ்யத்துல அந்த நாட்கள்ல நான் உன்னைய என் ஸ்தானத்துல நிப்பாட்டி வச்சிருக்கேன். ஆனா நீ யார நேசிக்கிற? யார நேசிக்கிற? சொல்லுங்க. நான் போன ஊழியக்காரர் கூட போன சுத்திருப்புறத்துல சொன்னேன். இலங்கையில ஒரு கூட்டத்தில் இதே மாதிரி ஒரு சுத்திரிப்பு கூட்டத்தில் ஆவியானவர் கிரியை செய்ய முடியாமல் ரொம்ப தடையா இருந்துச்சான். அப்போ அவர் சொன்னாரா, பிரதிஷ்டையை உடைத்தவர்கள் உண்டுன்னு. அவங்கள வச்சுட்டு நான் எப்படி சபையை சுத்தி இருக்கிறது? கடைசியில் ஊழியக்கார சிஸ்டர் தான் ஃபால்ட்டா. என்னன்னு கேட்டா, அவங்க அம்மா இறந்துட்டாங்க, தம்பி எல்லாம் சின்ன பையன், தங்கச்சி பிள்ளைங்க, இவங்கெல்லாம் எப்படி அவங்க லைஃப்ல செட்டில் ஆவாங்க அப்படின்ட்டு இவங்க அந்த வாரம் அவங்க அம்மா இறந்ததுனால நம்ம போய் பார்க்கவும் முடியல. சரி சோத்திரம், ஊழியத்தில் இருக்க போக முடியல. ஐயோ தம்பி இனிமே எப்படி லைஃப்ல கொண்டு வருவான், இப்படி யோசிச்சாங்களாம். ஆண்டவர் சொன்னாராம், நீ இங்க வந்துட்ட, எதை நேசிக்க கூடாது? பிரதிஷ்டையை உடைத்து போட்டவர்கள் உண்டுன்னு சொன்னாராம். அப்ப சிந்தையில வந்து அலையாது என்னது? குற்றம். இதுதான் ஊழியக்காரனுடைய ஸ்டாண்டர்டு. நீ இதை வச்சுட்டு பிரதான ஆசாரியன் இங்க உட்கார்ந்துகிட்டு எதை நேசிச்சாங்களா? குமாரனை நீ என்னை காட்டிலும் அதிகமாய் நேசிப்பானே, மதிப்பானே. கடைசியில் அந்த யார நேசிச்சாலும் அந்த 2 குமாரனும் செத்தான், இவனு செஞ்சான், செத்தான். அதனால தான் பைபிள்ல சொல்லியிருக்கு, நீ அதிகமா நேசித்தா அதை உன்கிட்ட இருந்து எடுத்துருவேன், புடுங்கிடுவேன்னு சொல்றாரு. ஒரே அடியில் உன்னிடத்திலிருந்து அதை புடுங்குவேங்கிறார். வாசிங்க அந்த வசனம். நீ நேசிக்கிறதை ஒரு அடியில் உன்னிருந்து எடுத்துடுவார், சேலஞ்ச் பண்ணி தூக்கிடுவார். அப்ப என்ன பண்ணுவ? அம்மா அம்மா ஆட்டுக்குட்டி போயிடுச்சு, என்ன பண்ணுவ? அம்மா அப்படித்தான் நீங்க வாசிங்க. எசேக்கியேல் 24:16. மனுபுத்திரனே, இதோ நான் கண்களுக்கு விருப்பமானவளை ஒரே அடியினாலே உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளுவேன். கண்ணுக்கு விருப்பமான நபரை ஒரே அடியில தூக்கிடுவேன். என்ன பண்ணுவ நீ? அதனாலதான் யாரையும் நேசிக்காதீங்க. நேசித்தல் என்பது தெய்வத்தின மாத்திரம் தான் இருக்கணும். பிள்ளைகளை நேசிக்கிறது தவறுன்னு சொல்லல. அவங்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்க, அவங்களுக்கு கடமைன்னு பைபிள்ல இருக்கு, எல்லாம் நீங்க நல்லா செய்யணும். தூக்கி தோல்ல தூக்கி போட்டு சுமங்க, எல்லாம் அதெல்லாம் தப்பே கிடையாது. ஆனா நேசத்தின் அளவுல மெஷர்மெண்ட்ல எங்கதான் நிக்கணும்? ரேஷியோ இருக்கு. பரிசுத்தத்தை விட நீங்க அதை நேசிக்க கூடாது, விசுவாசத்தை விட அதை நேசிக்க கூடாது, தெய்வீகத்தை விட பிள்ளைகளை நேசிக்க கூடாது, உலக பொருளை நேசிக்க கூடாது, வீடை நேசிக்க கூடாது. ஒரு பையன் என்ன ஒரு கல்லறையில் பார்த்தேன், கார் நிக்குது, கல்லறையில் கார் நிக்குது. கார்னா இப்படி சிமெண்ட்ல கட்டி வச்சிருக்கான், சிமெண்ட்லயே கார் அவன் உள்ள புதைச்சு வச்சிருக்க. அவனை அந்த கல்லறை எப்படி நிக்குது? கார் மாதிரி நிக்குது, செஞ்சு வச்சிருக்காங்க. என்னன்னு கேட்டா அவன் காரை அதிகமா நேசிச்சானா, அதனால எதை கொண்டு வந்து வச்சிருக்கு? இந்த சுருட்டை நேசிச்சான சுருட்டை பெட்டிக்குள்ள போட்டு அனுப்புவான். பாத்தீங்களா? பாத்துருக்கீங்களா? அவங்க நேசிக்கிறதெல்லாம் பெட்டிக்குள்ள வச்சு புதைச்சிருவாங்க. அந்த கேஸ் தான். அப்படிலாம் இருக்கக்கூடாது.
உங்களுடைய நேசம் என்பது தெய்வீகத்துல தான் இருக்கணும், மனுஷனை நேசிக்க கூடாது. ஒரு சிலருக்கு தவறு செய்யறவங்களை ரொம்ப நேசிப்பாங்க, அது தவறு. பைபிள்ல சொல்லியிருக்கு, ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபை நேசித்தேன். இது தேவனுடைய வார்த்தை. இது ஈசாக்குக்கு தெரியும். ஈசாக்கு வந்து ரொம்ப பெரிய விசுவாசி, ஆபிரகாமுடைய வாக்குத்தத்த சந்ததி அவன் தான். ஆனா அவனுக்கு யாக்கோபு பிடிக்காது. யாரதான் பிடிக்கும் சொல்லுங்க? யாரதான் பிடிக்கும்? ஏசாவை தான் பிடிக்கும். இது எப்படி கான்ட்ராவர்சி? அதாவது தேவன் ஒருத்தரை நேசிக்கிறான், நீ ஒருத்தரை நேசிக்க எப்படி? தேவனே சொல்றார், நான் ஏசாவை நெஞ்சிருக்கிறேன், வெறுத்திருக்கிறேன், யாக்கோபை தான் நான் நேசிக்கிறேன். இவனுக்கு அதெல்லாம் அவர் அப்படித்தான் சொல்லுவார், எல்லாம் நான் பெத்த பிள்ளை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஏசாவை தான். அதனாலதான் ஏசாவை மெல்ல கூப்பிட்டு, டேய் நீ போய் நெஞ்சிட்டு வா, நான் வேட்டையாடி நல்ல ஒரு மிருகத்தை எடுத்து அழகா சமைச்சிட்டு கொண்டு வா, இன்னைக்குள்ள நான் அவனை ஆசீர்வதிக்க போறேன்ட்டான். இங்க ஒருத்தன் வீட்டிலேயே உட்கார்ந்துருக்கானே, அவனை கூப்பிட்டு ஆசீர்வதி, உன் கூட இருக்கான்ல ஒருத்தன், அவனை அதெல்லாம் முடியாது, நீ போய் எடுத்துட்டு வாங்க. கடைசியில தேவன் தான் இதை குழப்பி விட்டு யார் ஆசீர்வாதம் அவங்க வச்சாரு? யாக்கோபை ஆசீர்வாதம். ஏன்னா அவர் நினைச்சத மைண்ட், தேவன் நினைக்கிற, தேவன் என்ன நினைக்கிறாரோ அதைத்தான் நீ நினைக்கணும், செய்யணும். தேவன் வெறுத்ததை நீ நேசிக்க கூடாது, தேவன் நேசித்ததை மாத்திரம் தான் என்ன செய்யணும், நீ நேசிக்கணும். அவன் ஏசா வனசஞ்சாரி, அவன் இஷ்டத்துக்கு சுத்துறவன். கானானிய ஸ்திரீகள் பெண்ணை எடுக்க கூடாது, எடுத்தா பெற்றோர்கள் துக்கப்படுவாங்கன்னு தெரியும், திருப்பி அதையே தான் செய்வான். அவன் ஏசா. வாசிங்க அந்த வசனம். கானானிய ஸ்திரீல பெண் கொண்டால் அது தன் தகப்பனுக்கு வருத்தமா இருக்கும் தெரியும், ஆனா துணிஞ்சு அவங்க அப்பா துக்கப்பட்டானே, எவன் அழுதானே, எவன் செத்தானே, அதே லைன்ல தான் போவான். 28:8. கானானியருடைய குமாரத்திகள் தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பார்வைக்கு ஆகாதவர்கள் என்பதை ஏசா அறிந்ததினாலும் ஏசா இஸ்மவேல் இடத்துக்கு போய் தனக்கு முன்னிருந்த மனைவிகளும் அன்றி ஆபிரகாமுடைய குமாரனாகிய இஸ்மவேலின் குமாரத்தையும் நெபாயோத்தின் சகோதரியும் ஆகிய மகளாத்தையும் விவாகம் தெரியும். தவறு அதுன்னு தெரியும். இஸ்மவேல்ட்ட நம்ம போக கூடாது, ராங் ரூட்ல போக கூடாது, சத்தியத்தின்படி போக கூடாது, அது தகப்பனுக்கு தாய்க்கு வேதனையா இருக்கும், நல்லா தெரியும். இவனுக்கு என்ன தெரியும்? அது இவன் என்ன பால் குடிக்கிற பிள்ளையா? இவனுக்கு எத்தனை வருஷம் சத்தியம் கேட்டிருக்கான், உபதேசம் கேட்டிருக்கான், அபிஷேகம் பெற்றிருக்கான், அந்நிய பாஷை பேசுறான், ராபோஜன் எடுக்கிறான், இவ்வளவு கூட தெரியாதா? தெரியும், ஆனா அவன் செய்வான். ஆனா இவனை வந்து யார் நேசிக்கிறா? யார் நேசிக்கிறதே? ஈசாக்கு நேசிச்சான். கர்த்தர் பார்த்தார், உன் கண்ணை நான் புடிங்கிடுவேன், புடிங்கிட்டார், கண் பார்வை எடுத்துட்டார். அதனாலதான் வந்தவன் மூத்த பையனா இளைய பையனே தெரியல. தெரிஞ்சுதா? சொல்லுங்க. வந்த புள்ள வந்து எந்த புள்ள, மூத்த பிள்ளையா இளைய பிள்ளையானு அவனுக்கு என்ன செய்யல தெரியல. அப்படித்தான் செய்வாரு. நீ வந்து கர்த்தர் என்ன சொல்றாருன்னு பாரு. கர்த்தர் நேசிக்கிறாரா? கர்த்தர் அவனை நேசிக்கலையே, அவன் துன்மார்க்கனா போறானே. அதனால தான் சொன்ன, பிள்ளைகளை நேசிக்கிற விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். நாங்கள் உங்களை நேசிக்கிறோம், ஆனா கண்டிக்கிறோம், சிச்சிக்கிறோம். நானும் உங்களை கன்சாடையா விட்டேன்னா நம்முடைய சபையில இன்னைக்கு கூட்டம் குஜு புஜு 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 புஜுன்னு ஏறும். கூட்டம் முடிஞ்சவொடனே எல்லாரும் அடிச்சுட்டு உருண்டு எரிஞ்சு போவான். அப்படி சபை நமக்கு தேவையில்லை. நமக்கு வந்து கர்த்தர் நேசிக்கிறத நீ நேசி, கர்த்தர் வெறுக்கிறத நீ என்ன செய்ய, வெறுத்து. ஆபிரகாமுக்கு கொஞ்சம் இப்படி வந்துச்சு, இஸ்மவேலை கொஞ்சம் நேசிச்சு பார்த்தான். கர்த்தர் சொன்னாரு, நீ வெளியே அனுப்பு. உடனே அப்படி கீழ்ப்படிஞ்சிட்டான், அப்படியே கீழ்ப்படிஞ்சான். செஞ்சானா? தன் மகனை இஸ்மவேலை புறம்பே தள்ளும் என்று சாராள் சொன்னதை கேட்ட பொழுது தன் மகனை குறித்து சொல்லப்பட்டதான் அந்த வார்த்தை யாருக்கு துக்கமா இருந்தது? ஆபிரகாமுக்கு துக்கமா இருந்தது. நைட்ல உட்கார்ந்து ஜெபிச்சான். அவன் விசுவாச வீரன் இல்லையா? உட்கார்ந்து போறான், ஆண்டவரே இப்படி சொல்லிட்டாளே, நீங்க எவ்வளவு கஷ்ட நாளுக்கு பிறகு இவனை கொடுத்தீங்க, கடைசியில இப்படி ஆயிடுச்சேன். ஆண்டவர் சொன்னாரு, இந்த விஷயத்துல நீ வந்து ஒத்துக்கணும், நான் ஒத்துக்க மாட்டேன், நீ காலையில் அனுப்பிடணும். சரி ஆண்டவர். அப்படி காலையில 4 மணிக்கு அதிகாலையில் எழும்பி அவளையும் அவ பிள்ளையும் வெளியே போன்னு தோத்திட்டான். அதுதான் ஆபிரகாம். யாரை நேசிக்க, கர்த்தர் யாரை நேசிக்கிறானோ அவனை தான் நேசிப்பான், அவன் நேசிப்பான். கர்த்தர் என்னத்தை நேசிக்கிறாரு பாத்தீங்க? அவர் பரிசுத்தத்தை சிநேகிக்கிறார். அவர் நேசிக்கிறது என்னது? பரிசுத்தம். தீர்க்கதரிசன புஸ்தகத்துல மல்கியா 2:11 கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூதா ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி. கர்த்தர் சிநேகிக்கிறது, அவர் பரிசுத்தத்தை தான் சிநேகிக்கிறார்.
அவருடைய நேசம்ங்கிறது பரிசுத்தத்துல நிக்குது. அவர் அழக பார்த்து நேசிக்கல, உன் உள்ளத்தில் இருக்கிற பரிசுத்தத்தை பார்க்கிறார். நீ எப்படி இருக்கிற, பரிசுத்தமானா இருக்கிறாயா, இல்ல பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறாயா, இல்ல பரிசுத்தத்துக்காக பிரதிஷ்டை பண்றியா, இல்ல பரிசுத்தத்துக்காக அழுறியா, இல்ல பரிசுத்தத்துக்காக எதையாவது விட்டு கொடுக்கறியா, எதையாவது தியாகம் பண்றியா? ஐயோ முடியலையே, நான் எப்படியாவது பரிசுத்தவனா மாறின ஆண்டவரேன்னு முழங்கல்ல நின்னு கத்துறியா? பாஸ்டர் டிவி சொன்னார், பரிசுத்தத்துக்காக காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு முகம் கழுவி பரவிட்டு ஆயத்தமாய் பரிசுத்தத்துக்காக முகங்குப்புற கிடப்பாராம். டைரக்டாவே அசிஸ்டன்ட் சொல்றான், அப்படியே கிடப்பாராம். முகங்குப்புற விழுந்து ஜெபித்தான் இருக்கு இல்லையா, அதை தான் ரூம்ல பிராக்டிஸ் பண்றாங்க. அப்படியே விழுந்து ஆண்டவரே எப்படியாவது பரிசுத்தம், இந்த ஸ்தானத்துல நான் நிக்கணும்னா நான் எனக்கு என்ன இருக்கணும், ஆரம்பத்துல இருந்தே அப்படி பழகிருக்காங்க. பரிசுத்தம் வேணும், பரிசுத்தம் வேணும், பரிசுத்தம் வேணும், பரிசுத்தம் வேணும். நீங்க போய் சொல்லுங்க அவர்கிட்ட, நான் என்னைய பாஸ்டர் ஆக்கும் போது என்ன யோசிக்கிற, ஏதாவது உனக்கு மனசுல சொல்ல வேண்டியது இருக்கா அப்படின்னாரு. எத்தனையோ பேரை என்னெல்லாமோ கேள்வி கேட்டு வெளியே தூக்கிட்டாரு. போன உடனே டப்புன்னு நெத்தி அடி அடிச்ச மாதிரி அடிக்கிறது, யாரு எவருன்னு சட்டையே பண்றது. போன உடனே அறிக்கையிடு அப்படிம்பாரு. அவன் எதையாவது எட்டக்கா மொட்டக்கா சொல்லிட்டான்னா அடுத்த செகண்ட் சோத்திரம் எனக்கு நடத்திப்பில்லை போயிட்டு வந்துருவார். அதனால அவன் இந்த பாஸ்டர்ஸ் ஆர்டினேஷன்ல நொறுங்கி தான் போனது. நானு இயேசுவே 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 இயேசுவே, நான் ஏற்கனவே ஆண்டவர்ட்ட ஆரம்பத்துல இருந்தே என் கேள்வியே கேட்க கூடாது அப்படின்னா தான் வருவேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஊழியத்துக்கு வரும்போதே கொஸ்டின் பண்ணிடக்கூடாதுன்னு. இப்போ எப்படி போறதுன்ட்டு போனேன். என்னத்தையா நடத்திப்பு என்னத்தையா சொல்லிவிட்டாருன்னா தோத்திரம் அல்லையா, வெளியே தான் ஓடி வரணும். அடுத்த வருஷம் பார்க்கலாம், 4 வருஷம் கழிச்சு பார்க்கலான்றாரு சீஃப். அதுக்கு மேல என்ன கிடையாது, சுப்ரீம் கோர்ட் அது. அதுக்கு மேல என்ன இல்ல, க்ளோஸ். முடிஞ்சதுன்னா முடிஞ்சதுதான், பரவ பார்க்கலாம் அப்படின்னா முடிஞ்சது. நான் போனேன். என்ன சொல்ற, ஒன்னும் இல்லை. சரி கேட்கிறாரு, ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கா அப்படின்னா. அவர் என்னைய கேட்டார். நான் சொன்னேன், எனக்கு கோபம் தான் ஜாஸ்தி, அது ஒண்ணுதான் என்னுடைய லைஃப்ல பயங்கர பிசாசு மாதிரி என்கிட்ட போராடு. உடனே என் மேல கை வச்சு, கர்த்தாவே எனக்கும் துரைக்கும் கோபத்திலிருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரேனாரு. எதுல சேர்த்துக்கிட்டாரு, தண்ணி இழுத்துட்டாரு. எனக்கு அப்ப பட்டா 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 பட்டான்னு நினைச்சு. அவர் யாரு, அவர் கோபப்படுறாருன்னா பரிசுத்தத்துக்காக கோபப்படுறாரு. நம்ம கோபப்படுறது வைராக்கியத்துக்காக நினைச்சிடும். ஒருத்த மேல உள்ள கசப்புல என்னடா பண்றாங்கிறோம். அவங்க அப்படி இல்லை. நம்ம மேல கோபப்படுறாங்கன்னா அவங்களுக்கு யாரு, நம்ம சித்தப்பாவா பெரியப்பாவா, ஒண்ணும் கிடையாது. ஊழியக்காரன் அவங்க யாரு, நடத்திப்புக்காரங்க. அப்போ அவங்க நம்ம மேல கோபப்படுறாங்கன்னா பேசிக்கே வசனத்தை வச்சுதான் கோபப்படுறாங்க, வேற ஒன்னுலயும் கோபப்படல. அவர் உடனே தொட்டு என் ஷோல்டர்ல கை வச்சு, கர்த்தாவே எனக்கும் துரைக்கும் இந்த கோபத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலை தாங்க சுவாமி, எங்களை அங்கீகரினாரு. நான் அப்படியே போயிட்டேன், நோய் போச்சு. அதுலயே நான் அவுட்டு. எதுக்கு சொல்றேன்னா, அவங்க எல்லாம் அப்படி இருந்தாங்க. பரிசுத்தத்தை நீ சிநேகிக்கணும். நீ அதை விட்டு வேற எதையெல்லாமோ நேசிச்சுக்கிட்டு இருக்கிற குப்பையை நேசிச்சுக்கிட்டு, நம்ம உலக பிரகாரமான காரியங்களை நேசம் வைக்கவே கூடாது. கத்தர் பாப்பார், பணத்தை நேசிக்கிறியா, ட்ரெஸ்ஸை நேசிக்கிறது. நான் ஒரு பையனை யூத் கேம்ப்ல ஒரு சின்ன பிரச்சனை பண்ணிட்டான், பிடிச்சா அடிச்சா முடியை இப்படி வச்சிருக்கான், ஃபங்க். நான் சொன்னேன், என்னடா நீ விசுவாசி, இப்படிலாம் செய்யலாமாடா, நீ ஆவி ஒரு விசுவாசி இல்லையா, உனக்கு தகப்பன் இல்லை, தாய் உன்னைய பராமரிக்கிறாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க, நீ இதை வச்சு வேலை பார்த்து சாப்பிட்றீங்க, இப்படிலாம் வளர்க்கலாமாடா? இல்லை, இப்படிலாம் வளர்க்கலாமா, தப்பு இல்லையா, நீ இயேசுவை தானே நேசிக்கணும், முதல்ல இயேசு, ரெண்டாவது முடி அப்படின்னா. அட பாவி, எப்படி இருக்குன்னு பாருங்களேன் ஆவி. நான் சொன்னேன், சரி நீ தேர மாட்ட, இல்லைன்னா உன்னை நைட் 2 மணிக்கு கூட்டு வந்து தப்பு செஞ்சு அடிப்பானா? உனக்கு நியாய தீர்ப்பு கிடைச்சி உனக்கு என்ன இல்ல, அவனுக்கு ஒண்ணுமே இல்லை. அவங்க அதாவது அவங்க இந்த உலக பிரகாரமான மற்றவங்களெல்லாம் பார்க்கும்போது உடனே முடி வளர்க்கணும், அதே மாதிரி ட்ரெஸ் போடணும், அதே மாதிரி இந்த ஜீன்ஸ்ல ஒரு 32 துணியை தொங்க விட்டுட்டு டேப் மாதிரி கயிறு கட்ட போற மாதிரி பனை ஏறுற மாதிரி அப்படிலாம் தொங்க விட்டு வருவான். அப்படிலாம் வரணும்னு நமக்கு ஒரு ஆசை. அப்படி ஒரு இப்படி முடி வளர்க்கணும், இப்படி வளர்க்கணும், ட்ரெஸ் போட்டா கண்ணாடி போட்டு வரணும், அப்பதான் ரோட்ல போறவங்கலாம் முகம் பார்ப்பான். அப்படித்தானே? பாஸ்டர் இன்னைக்கு காலையிலயா நேற்று சில்ட்ரன்ஸ் எல்லாம் வாங்குன்னு வாங்கினாரு. எவ்வளவு முக்காடுல இந்த என்னது என்ன சொன்னாரு, இந்த வலை மாதிரி எவ்வளவு முக்காடு போட்டு வந்தா சபைக்குள்ள வரக்கூடாதுட்டாரு. வலை இந்த நெட்டு மாதிரி போட்டு வராங்கல்ல, அது ஆர்சி ஸ்டைல், அதெல்லாம் இங்க உள்ள வரக்கூடாதுட்டார். சபையில எவ்வளவு வலை மாதிரி போட்டு வந்தீங்க பாருன்ட்டார்.
நேத்து அங்க எதுக்கு சொல்றேன்னா நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. மல்கியால கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம். கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூதா ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி. கர்த்தர் சிநேகிக்கிறது பரிசுத்தம். அடுத்து உங்களை சிநேகிக்கிறவர்களையே சிநேகித்தால் என்ன பிரயோஜனம்? பரிசுத்தங்கிறதுல அதுக்கு கரையே சொல்ல முடியாது. ஏன்னா பரிசுத்தங்கிற வேர்டை நம்ம இதுதான் பரிசுத்தம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? தேவன் யாரு? தேவன் யாரு? பரிசுத்தர். தேவன் இப்படித்தான் இருப்பாருன்னு சொல்லுவீங்களா? அவர் மகா பரிசுத்தர். அவருடைய அதுக்கு ஈடு இணை கரை லிமிட் எல்லாம் என்ன செய்ய முடியாது, நீங்க சொல்ல முடியாது. நான் 100 ரூபா கொடுத்துட்டேன் அதான் பரிசுத்தம் சொல்லுவியா? அவன் மல்டி மில்லியனரா இருக்கானே, அது என்ன? அப்போ யோசிச்சு பாருங்க. நம்ம ஸ்டாண்டர்ட் இவ்வளவுதான், அதை வச்சுக்கிட்டு சோத்திரம் பண்ணிட்டு ஓடிட்டு இருக்கணுமே தவிர அவங்க நீங்க ஒரு நாளைக்கு நம்ம 30 ரூபா சம்பாதிச்சா சோத்திரம் ஆண்டவரே இன்னைக்கு காஃபிக்கு சாப்பாடு காசு கிடைச்சிச்சுன்னு நினைக்கிறோம். மாசம் 10,000 ரூபாய் கிடைச்சிச்சுன்னா சோத்திரம் 6000 ரூபாய் சாப்பாட்டுக்கு போக 4000 ரூபாய் கடன் அடைச்சிடலான்னு பாக்குறோம். ஆனா ஒரு நாள் அப்படி பிளையிங் விசிட் பண்ணானா ஒரு நாளைக்கு அவனுடைய கம்பெனியுடைய அந்த ஷேர் மார்க்கெட்டு 80 கோடி 90 கோடி 120 கோடி நினைச்சுது ஏறுதா? சல்லுன்னு ஏறுது. அப்ப தேவன் அப்ப எவ்வளவு பெரியவரு. அதனால அவரை பரிசுத்தத்துல போய் நம்ம போய் ஸ்கேல் போட்டுலாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. இந்த ஸ்கேல் வேலை செய்யாது. இந்த நம்ம இருக்கிற மெஷர்மெண்ட் ஒன்னும் ஒர்க் ஆகாது. ஆனா அவர் அதைத்தான் நேசிக்கிறார். இந்த பரிசுத்தத்தை எப்படி நேசிக்கிறான், இந்த பரிசுத்தத்தை ஜீவிக்க முடியுதோ இல்லையோ அதுல அவன் எப்படி உண்மையா இருக்கிறதுக்கு போராடுறான். அந்த பரிசுத்தத்துக்காக பாவத்தை எதிர்த்து எப்படி போராடுறான், பாவத்தை விட்டு ஓடுறான், பாவத்தை எதிர்க்கிறான், பாவத்தை ஜெயிக்க முடியலன்னா எவ்வளவு கண்ணீர் விடுறான், எவ்வளவு நேரம் ஜெபித்து முழங்கால நிக்கிறான். இது அவர் பாக்குறாரு. அவன் தான் அடுத்து என்ன செய்யறாரு? பரிசுத்தவனா அவனை மாற்றுகிறார். ஏன்னா அவன் அதுக்கு தியாகம் பண்றான், உடைக்கிறான், நொறுக்கிறான், தன்னை தாழ்த்துறான். அதனால அவனை நெக்ஸ்ட் ஸ்டெப்ல அவன் என்ன செய்யறாரு? பரிசுத்தவான் என்று மாற்றுகிறார். பவுல் ரோமர் 7 படி நிர்பந்தமான மனுஷன், 8 நான் என்னைய கர்த்தர் ஜெயிக்க வச்சிட்டாருன்னு சொல்றான். தீமோத்தேயுல வரும் பொழுது விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், எனக்கு நீதியின் கிரீடம் ஃபைனல் போயிட்டார் அவரு. அதுபோல அதுக்காக அவன் ஒடுக்கினான். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனை போகாதபடி என் சரீரத்தை ஒடுக்கு கீழ்படுத்துறேன். உட்கார்றாமா, எலும்பி சுத்துங்க, உட்காரு, டைட் பண்ணு, உட்காரு. இல்ல பாத்ரூம் போயிட்டு வந்துடலாம். அது எங்க இந்த நேரத்தில் உனக்கு என்ன பாத்ரூம், உட்காருன்னு சொல்லணும். இல்ல ஒரு ரவுண்ட் அப்படி அடிச்சு சொந்தக்காரன் வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம், டைம் பாஸ். ஜெயஜீவியம்னா உன் மாமிசம் வாஞ்சிக்கிறத லக்கான் போட்டு பிடிச்சு இழுக்கிறதுக்கு பேர் தான் என்னது? குதிரை இஷ்டத்துக்கு போகும். நான் இன்னைக்கு தான் ஒரு புக்ல படிச்சேன், குதிரையுடைய 2 கண்ணும் 2 வியூல பாக்குமா. நான் இதுவரைக்கும் அது எனக்கு தெரியவே தெரியாது. குதிரை 2 கண் இருக்கு இல்லையா? இப்ப நீங்க இப்படி ஒரு கண்ணை பொத்துனா இந்த சைடு போயிடும், இந்த சைடு. ஆனாலும் அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வண்டி ஓட்டி வந்துருவீங்கன்னு வச்சுக்கோங்க, பாத்துக்கலாம். ஒரு கண்ணு கம்மியா இருந்துச்சுன்னா கூட சோத்திரம் அப்படியே ஒரு சைட்லயே எல்லாரையும் பாத்துடலாம், அது தப்பு கிடையாது. இப்ப 2 கண்ணு நல்லா இருக்கு அப்படின்னு நீ பாத்தீங்கன்னா உனக்கு ஒரு லிமிட் வியூ என்ன செய்யுது, ஃபுல் கண்ட்ரோல்ல கிடைக்குது. ஆனா குதிரைக்கு அப்படி கிடையாது. குதிரைக்கு அப்படியும் இருக்கு, இந்த கண்ணு இங்க பாத்துட்டு இருந்தா இந்த கண்ணு எங்க பார்க்கும்? அதுக்கு எதை போட்டு வச்சிருக்கிறான்? என்னது? கடிவாளம் வாய்க்கு போடுறது. கண்ணுக்கா போடுறான் கடிவாளம். பைபிள் எங்க படிச்சீங்க? கடிவாளம் வாய்க்குள்ள போட்டு இழுக்கிறதுக்கு பேர் தான் என்னது? கடிவாளம். கண்ணுக்கு போடுறது கலிக்கம். கண்ணுக்குள்ள கடிவாளம் போட்டா கண்ணு தோண்டிட்டு போயிருங்க. நீங்க குதிரை வளர்த்தீங்கன்னா செத்து போயிடும் அந்த குதிரை. குதிரைக்கு கலிக்கம் போடுவாங்க. நீங்க பாத்திருக்கீங்களா குதிரை வண்டியில 2 ஷேடு? ஏன்னா இது 2 சைடுல பாத்துச்சுன்னா ஓட்டுறவன் எங்க போவான்? ஜாக்கி செத்தான். இது இங்க ஓடும் அங்க ஓடும். இப்படி போட்டு உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது, ஸ்ட்ரைட். அதான் பரிசுத்தத்தை தான் நீ நேசிக்கணும். அதனால அடுத்து சத்துருவை சிநேகித்தல். உங்களை சிநேகிக்கிறவர்களையே சிநேகித்தால் அதனால் உங்களுக்கு பலன் என்ன? வாசிங்க மத்தேயு 5:46. உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? பலன் என்ன? அவன் 15 ரூபாய் செய்யறான், நீ 16 ரூபாய் செய்கிறாய். அவன் 51 ரூபாய் செய்தா, நீ 101 ரூபாய் செய்வியா?
அவன் உன் கல்யாணத்துல முன்னால் நின்னானா நீ அவனும் கல்யாணத்துக்கு முன்னால போய் நின்னுக்கிற. அவன் உனக்கு பர்த்டே கிஃப்ட் அனுப்புனா நீயும் ஒரு கிஃப்ட் பண்ற, இல்லன்னா ஒரு விஷ் அனுப்பி, ஒரு விஷயம் ஏதாவது ஒரு கார்டு கீடு என்ன தேவை இல்ல SMS அனுப்பி விட்டுருவ டீசெண்டா. அப்படித்தானே? இவ்வளவுதான். உங்களை சிநேகிக்கிறவர்கள் நீங்க நேசிக்கீங்க. நம்ம போனா நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, நம்மளை வரவேற்பாங்க, நமக்கு மரியாதை செலுத்துவாங்க. இது இங்க போனா எவன் நம்மளை தோத்திரம் பண்ண மாட்டான், விசாரிக்க மாட்டான், கண்டுக்க மாட்டான், நம்மள சட்டையே பண்ண மாட்டான். அதெல்லாம் நான் வரல, நீ வேணா போ. அங்கதான் இடிக்குது. பைபிள் சொல்லுது, வாசிங்க அடுத்த வசனம். சத்துருக்களை சிநேகியுங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். சத்துருக்களை இந்த வருஷத்துல எப்படி நேசிச்சிருப்போம் நீங்க சொல்லுங்க. நமக்கு சத்துருக்கள்ங்கிறது, ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு சத்துருங்கிறது ஒண்ணு வீடு, ஊழியக்கார, விசுவாசி தான். உலகத்து மனுஷனோட நம்மால் பயங்கரமா அங்கிள் ஆன்டின்றோம். அப்படியே போய் அவன் என் வீட்டுக்கு வராதடா நான் ஈன்னு சிரிச்சுட்டு போவானே தவிர, விசுவாசி வான்னு சொன்னா போக மாட்டான். அப்படித்தானே? நான் சொல்றது கரெக்ட் தானே? பக்கத்து வீட்டுக்காரன் என்ன, நீ என் வீட்டுல டெய்லி வந்து சாப்பிட்டு சொல்றான், நீ தான் போயிட்டு வழிய போய் உட்காந்து பேப்பர் வாங்கினேன், கதை படிச்சேன், மோர் வாங்கினேன், உரம் மோர் வாங்கினேன், அது இதுன்னு போற, கரண்ட் பில்லு நான் கட்டிட்டு வரட்டுமா? கரண்ட் பில்லு, வாட்டர் பில்லு கட்டிட்டு வரட்டுமா? நான் கடைக்கு தான் போறேன், உங்களுக்கு எதாவது வாங்கிட்டு வரட்டுமா? வீட்டுல ஏங்க கடைக்கு தானே போறீங்க, அந்த ரோட்ல போறீங்களா, அதை வாங்கிட்டு வானா? அது நீ போ. நான் பக்கத்து வீட்டுக்காரன் தான் வேலைக்காரன், உனக்கு எப்படி வேலைக்காரன்? இப்படித்தான் நம்ம சுத்துறோம். ஆனா நம்ம விசுவாசிக்கு சத்துரு யாரு? வீட்டார். வீட்டார்னா ரெண்டு வீட்டார் இருக்காங்க, சபையும் வீட்டார் தான். சபையில் உள்ளவன் வீட்டுல பங்கன் போக மாட்டான். ஆனா அந்நியன் சம்பாங்க, அது கட்டாயம் நான் போகணும்ல. அங்க உனக்கு என்ன, அங்க போனா உன்னை ரெஸ்பெக்ட் பண்ணுவான், மதிப்பு கொடுப்பான், அவ்வளவுதானே. பரலங்கம் மதிக்காது. அதாவது சொல்லுங்க, உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? உங்கள் சத்துருக்களை சிநேகிங்க. நான் ஒன்னு சொல்றேன், நீங்க நன்மையா எடுத்துக்காங்க. சத்துருவை சிநேகிச்சு பாருங்க, வியாதி போயிடும். வியாதி போகாம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னது? சத்துருவை சிநேகிக்காது. பிசாசு போராட்டம் போகாததுக்கு காரணம் என்னதுதான்? சத்துரு சிநேகிக்காதுதான். விசுவாசிக்கிறீங்களா? நம்புறேன். ஆமா, இதுதான் அப்போஸ்தல உபதேசம் சொல்றவங்க கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. உண்மை அதுதான். நீங்க சத்துருவை சிநேகிச்சு பாருங்க, பிசாசு டப்புன்னு அடி வாங்கிடும். அவன் தலையை எங்க நசுக்குறோம்? சிலுவையில நசுக்குறோம். சத்துருவை நீ நேசிச்சிரு. பைபிள் என்ன சொல்லுது? உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு, உன் சத்துரு தாகமா இருந்தால் அவனுக்கு தண்ணீர் கொடு. அப்பொழுது சப்ஜெக்ட் வாங்க வாசிங்க. ரோமர் 12:20. அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். அந்த இடத்துல சாகுறான். சத்துரு சிநேகிச்சு நீ அவனுக்கு சாப்பாடு கொடுத்து, ஆகாரம் கொடுத்து, ட்ரெஸ் கொடுத்து, நல்லா இருப்பா, போயிட்டு வாப்பா அப்படின்னு நீ சொல்லிட்டீன்னா, அதுக்குள்ள மறைஞ்சிருக்கிற சத்துருத்துவம் என்ன செய்யுது? பிசாசு அவுட்டு, செய்வன அவுட்டு. ஏவல் பில்லி சூனியம் எல்லாம் டப்பு டப்புன்னு கண்ணி தெரிக்கும். ஏன்னா இவன் சேர்ந்துட்டான்ல, இவன் சேரக்கூடாது பிசாசே செஞ்சிருக்கான், இவன் சேர்ந்துட்டான்ல. பிசாசு அங்க நியாயம் தீர்க்கப்படுகிறது, வியாதி நியாயம் தீர்க்கப்படுகிறது. நான் சொல்றது உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? அப்போஸ்தல உபதேசங்கிறது கொஞ்சம் கசப்பான வைத்தியம், மருந்து. ஏன் நம்ம துரோகிகள் தானே, கர்த்தர் நம்ம நேசிக்கலையா? நீங்க இப்பதானே எழுப்பி சொன்னீங்க எல்லாரும், நானும் அழுதேன் நீங்களும் அழுதீங்களே. எல்லாரும் எதுக்கு அழுதோம்? நான் இவ்வளவு பாவியா இருந்தேன் சுவாமி, என்னை நேசிச்சு இந்த வருஷம் எல்லாம் நினைச்சீங்க நடத்துனீங்களே, எவ்வளவு பெரிய இது. நீ என்ன போடான்னு சொல்லியிருந்தா நம்ம எல்லாம் முடிஞ்சு போயிச்சு. நீங்க பைபிள் படிச்சு பாருங்க, யோபுவ கைதான் மாத்தினார். இந்த கையில இருந்து அந்த கை அப்படிதான் இருக்கு. இதோ அவனுடையது உன் கையில் இருக்கிறது அப்படின்னாரு. அன்னைக்கு அடுத்த செகண்ட் வீடு போயிருச்சு, பிள்ளைங்க போயிருச்சு, எல்லாம் வரிசையா ஒண்ணு ஒண்ணா ஒவ்வொரு ஸ்டெப்பா எல்லாமே அவுட்டு. யார் கையில இருந்தது? நீர் வேலி அடிச்சிருக்கிறீரு, அவன் கையில இருக்கிறான், சம்பத்தெல்லாம் தேசத்துல பெருகுது, நல்லா வச்சிருக்கிறீரு, திருப்பி எப்படி அவன் அலையிலியா போட்டுட்டு தான் இருப்பான் அப்படின்ன உடனே, அப்படியா இந்தா அவனுக்கும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன செய்யறேன் உன் கையில கொடுக்கறாங்க. கையும் மாறிச்சு, அடிச்சிட்டான். வாசிங்க அந்த வசனம். யோபு 1:12. கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவையெல்லாம் உன் கையில் இருக்கிறது. உன் கையில். கை மாறிடுச்சு. யார் கையில இருந்துச்சு? இதுவரைக்கும் தேவனுடைய கையில இருந்துச்சு. கை மாறிச்சு, அடிச்சாம் பாருங்க. வரிசையா ஸ்கெட்ச் போட்டு அடிச்சுக்கிட்டே வந்தான். ஆடு, மாடு, ஒட்டகம், எருது, பிள்ளை, வீடு, மனைவி, இவன் சரீரம்,
மனைவியினுடைய உள்ளம் வரிசை அடிச்சான், டப்பு 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 டப்புன்னு. சரி, 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இப்பொழுது அவன் உன் கையில் இருக்கிறான். எப்படி இருக்கும்? யோபு கைக்கு போயிட்டான், கை மாறிடுச்சு. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான். என்னாச்சு? கை ஆண்டவர் கையில இருந்து இப்ப யோபு மாறுறாரு. யார் கைக்கு? பிசாசின் கைக்கு. அவ்வளவுதான், வாதிச்சு தள்ளிட்டான். எப்படி இருக்கும்? ஆனால் அவனை பரியாசம் பண்ணாங்க நண்பர்கள், அவனை குற்றம் சாட்டினாங்க, நியாயம் தீர்த்தாங்க, அவனை முட்டாளாக்குனாங்க. ஆனா அதே சிநேகிதர்கள், இல்லாவிட்டால் அதே சத்துருத்துவத்தை உண்டாக்கின அந்த சிநேகிதர்களுக்கு யோபு என்ன செய்தான்? வேண்டுதல் செய்தான். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஜெபிச்சான், ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வந்துச்சு. இதான் பைபிள். இன்னும் ஒரு 5 நிமிஷம் தர்றேன், டைம் போனா பரவாயில்ல. இனிமேல நீங்க வாட்சை பார்த்துட்டு வரக்கூடாது, வாட்செல்லாம் கலத்தி வச்சுட்டா பாச செல்லே கொண்டு வரக்கூடாது மாதிரி நீங்க வாட்சே கொண்டு வரக்கூடாது. அப்பதான் இந்த வாட்சையும் கூட புடிங்கிட்டா நல்லா இருக்கும். அது பாட்டுக்கு உட்கார்ந்து சுத்தி அடிச்சுட்டு போலாம். சரி, பரவாயில்ல. இயேசு நேசித்தாரு நீ சொன்ன. ஆனா இந்த வருஷத்துல நீ எதை நேசிச்ச? பணத்தை நேசிச்சியா? மனுஷனை நேசிச்சியா? மனுஷியை நேசிச்சியா? பிள்ளைகளை நேசிச்சியா? ஏசாவை கர்த்தர் வெறுக்கிற காரியங்களை நேசிச்சியா? சத்துருவை நேசிச்சியா? பரிசுத்தத்தை நேசித்தாயா? இல்லாவிட்டால் இயேசுவை நேசித்தாயா? அதுக்கு பதில் சொல்லிட்டு இந்த கூட்டத்தை முடிச்சிடலாம். எல்லாரும் கண்களை மூடுவோம். உங்களுக்கு தெரியுமா, நான் எடுத்துட்டு வந்த சப்ஜெக்ட் வேற. அது இருக்கு, அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இது 4 நாள் பேசலாம். சரி, அது ஒரே நாள்ல பேசி பாப்புன்னு கொண்டு வந்தேன். ஆவியானவருடைய திட்டத்தில் இல்ல, நாளைக்கு இருக்குதான்னு பார்க்கலாம். கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் முழங்கால் போடுங்க எல்லாரும். யாரை நேசித்தாய்? ஆண்டவர் உன்னை நேசித்தார், அது சத்தியம். நீ இல்லைன்னு சொன்னா கூட அவர் சொல்லுவாரு, நான் உன்னை நேசித்தேன்னு சொல்லுவாரு. இல்லன்னா நீ சொன்ன உன்னை மாதிரி துரோகி யாரும் கிடையாது. ஆனா நீ யாரை நேசிச்ச? ஆமென். எல்லாரும் பைபிள்லாம் மூடுங்க, ஒரு 5 நிமிஷம் தான். ஆண்டவரே, நான் உன்னை நேசிக்கலையப்பா. அப்படி நேசிச்சா கூட அழியாத அன்பா இல்லையே, சூழ்நிலையில மாறிடுச்சே, சந்தர்ப்பங்கள்ல நான் உம்மை விட்டு விலகிட்டேனே, என் வாயின் வார்த்தைகள் நான் உம்மை நேசிக்கலையே, இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் உம்மை நேசிக்கலையே. பணத்தை நேசித்தேன், என்னை நேசிக்கிறவர்களையே நேசித்தேன், என் பிள்ளைகளை உண்மையை காட்டிலும் அதிகமாய் மதித்தேன், நேசித்தேன், என் தாய் தகப்பனை கனம் பண்ணினேன். ஆனால் அந்த அளவு நான் உண்மை கனம் பண்ணவில்லை. நான் சத்துருக்களை நேசிக்கவில்லை, நீர் நேசிக்கிற பரிசுத்தத்தை நான் நேசிக்கவில்லை. கர்த்தாவே, அன்பு கூர்ந்தேன். அது நான் எத்தனையோ நேரம் சொல்லியிருக்கேன், ஆண்டவரே நேசிக்கிறேன்னு நான் கூட்டங்களை சொல்லும் போது சொல்லியிருக்கேன். ஆனா அழியாத அன்பு கூறவில்லை. கர்த்தாவே, வாயை திறந்து சொல்லுங்க. ஆமென். இது அடுத்த ஒரு அறிக்கை போல இருக்கட்டும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். நீ யாரை நேசித்தாய்? யாரை நேசிக்கிறாய் அல்ல, யாரை நேசித்தாய்? கடந்த காலங்களில் நீ யாரை நேசித்தாய்? கடந்த காலங்களில் எதை நேசித்தாய்? தேவன் வெறுத்ததை நேசித்தாயோ? பாவத்தை நேசித்தாயோ? மனுஷனை நேசித்தாயோ? பணத்தை மதிப்பை நேசித்தாயோ? உன்னை நேசிக்கிறவர்களையே நீ நேசித்தாயோ? இல்லை, நான் பரிசுத்தத்தை சிநேகித்தேன், இயேசுவை சிநேகித்தேன், அப்படி சொல்ல முடியுமா? இல்ல, கர்த்தாவே நான் அசுத்தத்தை நேசிச்சேனே சுவாமி, மன்னிப்பு கேளுங்க. ஒரு 5 நிமிடம் தான், 5 minutes உங்க கண்ணில இருந்து இருதயம் உடைஞ்சு நீங்க கர்த்தரை சொல்லிட்டா போதும், ஆவியானவர் கிளியர் ஆயிரும். ஆமென். அபிஷேகம் தானா சுரக்கும். நீங்க எல்லாம் ஞானஸ்நானம் எடுத்தவங்க தானே, வாயை திறந்து சொல்லலாம் இல்லையா? ஆமென். ஆமென். கர்த்தருடைய பந்திக்கு போக வேண்டியவர்கள் தானே, மகிமையான ராஜ்யத்துக்கு ஆயத்தப்பட வேண்டியவர்கள் தானே. சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கலையே, பரிசுத்தத்தை சிநேகிக்காம விட்டுட்டனே, உம்மை அழியாத அன்பு உம்மிடத்தில் கூறலையே. இந்த கூட்டம் முடியும் போது உன் வாயிலிருந்து ஒரு அறிக்கை வர வேண்டும். அவர் சொன்னார் இல்லையா, நான் உன்னை இன்னும் நேசிக்கிறேன். அதுபோல நீ கூட்டம் முடியும் போது சொல்லணும், ஆண்டவரே நானும் முடிவு வரை உம்மை நேசிப்பேன். ஆமென். அவர் எப்படி முடிவு வரை நான் உன்னை நேசிப்பேன் சொன்னாரோ அதுபோல நீயும் சொல்லணும், கடைசி வரை நான் உம்மை நேசிப்பேன் ஆண்டவரே, பரிசுத்தத்தை சிநேகிப்பேன் ஆண்டவரே, சத்துருவை சிநேகிப்பேன் ஆண்டவரே, இயேசுவே உம்மை
உம்மை நேசிக்கிறேன். இயேசுவே உம்மை நேசிக்கிறேன். இயேசுவே உம்மை நேசிக்கிறேன். ரபலா ஷபலா பகுரபலா கதி ஊற்றிடும் எங்கள் உள்ளத்தில் அன்பை, ஊற்றிடும் எங்கள் உள்ளத்தில் அன்பை, உமக்காகவே ஜீவிக்க, உமக்காகவே ஜீவிக்க. ஊற்றிடும் எங்கள் உள்ளத்தில் அன்பை, ஊற்றிடும் எங்கள் உள்ளத்தில் அன்பை, உமக்காகவே ஜீவிக்க, உமக்காகவே ஜீவிக்க. ஊற்றிடும் எங்கள் உள்ளத்தில் அன்பை, ஊற்றிடும் எங்கள் உள்ளத்தில் அன்பை, உமக்காகவே ஜீவிக்க, உமக்காகவே ஜீவிக்க, உமக்காகவே ஜீவிக்க, உமக்காகவே ஜீவிக்க, உமக்காகவே ஜீவிக்க, உமக்காகவே ஜீவிக்க. ஆமென், ஆமென். ஒருவேளை மனுஷனை நேசித்து, மாம்சத்தை நேசித்து, உலகத்தை நேசித்து, பணத்தை நேசித்து, மரியாதையை நேசித்து, இப்படி தேவனுக்கு மாறான காரியங்களை நேசித்து 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 போனதுனால ஆண்டவரை நேசிக்கிற அந்த தன்மை கொஞ்சம் கூட உனக்குள்ள இல்லாம இருக்கலாம். பரவாயில்ல, இன்னைக்கு நீ நேசிக்கணும்னு முடிவு எடுத்துட்டு இல்லையா? கர்த்தர் அந்த அன்பை உன் உள்ளத்தில் ஊற்றுகிறார். இனி நீ தானாவே நேசிப்பாய். ஆமென். இனிமேல் உன்னால நேசிக்காம இருக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அன்பை என் உள்ளத்தில் ஊற்றும் ஆண்டவரே. ஐயா, வாழ்நாளெல்லாம் உம்மை நேசிக்கக்கூடிய அந்த அன்பை என் உள்ளத்தில் ஊற்றும் ஆண்டவரே. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை நேசிக்கக்கூடிய அன்பை உள்ளத்தில் ஊற்றும் ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென். ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். நான் கர்த்தரை நேசிக்கணும்னு ஆசை தான் படுறேன், ஆனா எனக்குள்ள இல்லையே. பவுல் அதான் சொன்னார், நான் நன்மை செய்யணும்னு விரும்பினேன், பட் எனக்கு நன்மை இல்லை, எனக்குள்ள இல்லையே. நீ விசுவாசிக்கிறாயா? மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு உள்ளத்தில் ஊற்றப்படுகிறது. இந்த அபிஷேகம் வந்துட்டா நீ இனிமே ஆண்டவரை மாத்திரம் தான் நேசிப்ப. உலகம் முன்னால நீ நேசிக்க மாட்டாய், எதையும் நேசிக்க மாட்டாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அபிஷேகம், அன்பு இப்பொழுது உன் உள்ளத்தில் கர்த்தர் ஊற்றுகிறார். ஆமென். ஊற்றிடும் எங்கள் உள்ளத்தில் அன்பை, ஊற்றிடும் எங்கள் உள்ளத்தில் அன்பை, உமக்காகவே ஜீவிக்க, உமக்காகவே ஜீவிக்க. ஊற்றிடும் எங்கள் உள்ளத்தில் அன்பை, ஊற்றிடும் எங்கள் உள்ளத்தில் அன்பை, உமக்காகவே ஜீவிக்க, உமக்காகவே ஜீவிக்க, உமக்காகவே ஜீவிக்க, உமக்காகவே ஜீவிக்க. ஹல்லேலூயா. ஆமென். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, உங்களால சத்துருவை சிநேகிக்க முடியல, அது மனிதனால் முடியாததுதான். அது உண்மையான ஒரு சத்தியம். மனுஷனால சத்துருவை நேசிக்க முடியாது, ஆனா அபிஷேகத்தினால் சத்துருவை சிநேகிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். மாம்சத்தில் பரிசுத்தத்தை நாம் செயல்படுத்த முடியாது, ஆனால் அபிஷேகத்தினாலே நீ பரிசுத்தத்தை நேசித்து செயல்படுவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலக மனுஷனால் உலகத்தை வெறுக்க முடியாது, அபிஷேகத்தினால் அவன் உலகத்தை வெறுப்பான். ஆமென். எல்லா பெற்றோர்கள், சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், ஊழியக்காரங்க எல்லாரும், கர்த்தாவே எனக்கு அந்த அபிஷேகம் தாங்க ஆண்டவரே, என் உள்ளத்தில் அன்பை ஊற்றும் ஆண்டவரே, நான் உமக்காய் ஜீவிக்கணும் ஐயா. ஆமென், ஆமென். ஒரு நிமிஷம். ஆண்டவரே, சத்துருவை சிநேகிக்கக்கூடிய அந்த அபிஷேகம் எனக்கு தந்தா நிச்சயமா நான் சத்துருவை சிநேகிப்பேன். பரிசுத்தமாய் வாழக்கூடிய கிருபை எனக்கு தந்தீங்க, நான் நிச்சயமா பரிசுத்தத்துக்காக ஜீவனையே கொடுப்பேன். எத்தனை பேர் கேட்கிறீங்க? எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் வேணும்? ஆமென். ஊற்றிடும் எங்கள் உள்ளத்தில் அன்பை, ஊற்றிடும்
ஊற்றிடும் எங்கள் உள்ளத்தில் அன்பை உமக்காகவே ஜீவிக்க உமக்காகவே ஜீவிக்க ஊற்றிடும் எங்கள் உள்ளத்தில் அன்பை ஊற்றிடும் எங்கள் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். இன்றைக்கு தருகிற அபிஷேகம் உன்னை கடைசி வரை ஆமென் இயேசுவையே நேசிக்க வைக்கும். என்னுடைய அபிஷேகத்தை நீ சந்தேகிக்காதே, என்னுடைய வல்லமையை நீ அவிசுவாசிக்காதே. நான் உனக்கு கிருபையை கொடுத்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய ஆவி உன்மேல் அமரப் போகிறது. ஹல்லேலூயா. என் ஆவி உன்மேல் அமரட்டும். ஹல்லேலூயா. ஏகதபகதபானியா. ஊற்றிடும் எங்கள் உள்ளத்தில் அன்பை ஊற்றிடும் எங்கள் உள்ளத்தில் அன்பை உமக்காகவே ஜீவிக்க உமக்காகவே ஜீவிக்க ஊற்றிடும் எங்கள் உள்ளத்தில் அன்பை ஊற்றிடும் எங்கள் உள்ளத்தில் அன்பை உமக்காகவே ஜீவிக்க உமக்காகவே ஜீவிக்க. கடைசியா இந்த பாடல் பாடப்படும். உன் உள்ளத்தின் வேதனையை கொட்டிவிடு. ஆமென். எல்லாரும் ஒருமித்து பாடுவோம். ஊற்றிடும் எங்கள் உள்ளத்தில் அன்பை உமக்காகவே ஜீவிக்க. இந்த முதல் கூட்டத்திலேயே சாத்தான் மட்டம் கட்டிக்கப்பட வேண்டும். இந்த முதல் கூட்டத்திலேயே சத்துரு விழ வேண்டும். ஹல்லேலூயா. நீ இயேசுவை நேசித்தேன் சொன்ன உடனே அவன் நெருங்கி போய்விட்டான், அவன் ஓடி போய்விட்டான். ஹல்லேலூயா. ஊற்றிடும் எங்கள் உள்ளத்தில் அன்பை ஊற்றிடும் எங்கள் உள்ளத்தில் அன்பை உமக்காகவே ஜீவிக்க உமக்காகவே ஜீவிக்க ஊற்றிடும் எங்கள் உள்ளத்தில் அன்பை ஊற்றிடும் எங்கள் உள்ளத்தில் அன்பை உமக்காகவே ஜீவிக்க உமக்காகவே ஜீவிக்க உமக்காகவே ஜீவிக்க இயேசுவே உமக்காகவே ஜீவிக்க தேவனே. ஓ ஹரியானாபால கரபால யாலவானியா கராரியா. ஊற்றிடும் எங்கள் உள்ளத்தில் அன்பை ஊற்றிடும் எங்கள் உள்ளத்தில் அன்பை உமக்காகவே ஜீவிக்க உமக்காகவே ஜீவிக்க ஊற்றிடும் எங்கள் உள்ளத்தில் அன்பை ஊற்றிடும் எங்கள் உள்ளத்தில் அன்பை உமக்காகவே ஜீவிக்க உமக்காகவே ஜீவிக்க உமக்காகவே ஜீவிக்க உமக்காகவே ஜீவிக்க. ஆமென் ஆமென். உன் குற்றத்தை உணர்த்துவது மாத்திரமல்ல, உன் குற்றத்தை ஒத்துக்கொள்ள வைக்கிறது மாத்திரமல்ல, உன்னை குற்றவாளியாய் மாற்றி குற்ற மனசாட்சியோடு அனுப்புவது அல்ல. உன் குறைகளை நீ ஒத்துக்கொள்ளும் பொழுது அதை மேற்கொள்ளக்கூடிய கிருபையை கொடுத்து அனுப்புகிறார். அதை ஜெயிக்கக்கூடிய அபிஷேகம் கொடுத்து அனுப்புகிறார். உன்னை ஜெயாலியாய் மாற்றுவேன் என்று வாக்கோடு அனுப்புகிறார். ஆமென் 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 ஆமென். கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.